ரெஸ்லிங் ரீமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான செக்மெண்ட், லிட்ரலி கூஸ் பம்ப் ஏறிச்சு அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டு. அண்ட் எல்லா எலிமினேஷன் சாம்பரோட சூப்பர் ஸ்டார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கில் இருந்திருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜான்சினாவும் தான். அன்றைக்கி என்ன பேசுகிறான்றதை பார்க்கலாம். அண்ட் ட்ரூ மைக்கேலர் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பேசுகிறாருன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஜான்சினா பற்றி, இப்போ ஜான்சினா தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, ஜான்சினா இந்த ஹாலிவுட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த WWE இப்போ வந்து அப்புறம் மண்டேல ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஜான்சினா வந்து இப்போ நான் அவனை பார்த்து பயந்த காலம்லாம் முடிஞ்சு வச்சு, இப்போ நான் வந்து அவனுக்கு மேலே இருக்கேன், அவனோட அச்சீவ்மெண்ட்டுக்கு எல்லாமே நானும் எடுத்திருக்கேன். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த ரிங்கில் ஜான்சினா பின் பண்ணுறதுல நான் வந்து பெருமை அடைகிறேன். ஆனால் அது மட்டும் இல்லை, நான் மணி இந்த மேக் வின் பண்ணேன், ரெசல்மேனியால கேஷிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது டேமின் பிரீஸ் வராரு. அண்ட் டேமின் பிரீஸ் வந்தோடனே அவர் எதுவுமே பேசலாம், மைக் வாங்கிட்டே அழுவு மூஞ்சி பயலே, நீ எப்போ பார்த்தாலும் இந்த அழுதுகிட்டே இருக்க, அவன் இதை செஞ்சான் இவன் அதை செஞ்சான், நீ வந்து பழைய ஆளை பற்றி பேசுகிற புது ஆளை பற்றி, ஆனால் உன்னை பற்றி நீ எதுவும் பேச மாட்டேன், நீ எதுவும் செய்ய மாட்டேன், அடுத்தவனே செய்ய விட மாட்டேன், உன் கதை தான் என்னடா அப்படின்னு கேட்கும்போது ட்ரூ மைக்கேலர் வந்து சொல்கிறாரு, அதே மணி இந்த பேங்க் கேஷிங்கில் தான் நான் வந்து உன்னை ஃபேஸ் பண்ணேன். ஆமாம், அதே மணி இந்த பேங்க் கேஷிங்கில் தான் நான் வந்து உன் டைட்டில் எடுத்தேன், உனக்கு சிஎம்முக்கு இருக்க தகராறு வச்சுக்கிட்டு அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த மணி இந்த பேங்கை வச்சு உன் சாம்பியன்ஷிப்போ அந்த ஒன்றை கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்டில் ஒன்று வந்து டைட்டில் எடுத்தேன். அது நான் இல்லையா உனக்கு, அது இன்னும் உனக்கு நான் இல்லையா, நீ வந்து ஒரு பேச்சு மட்டும்தான்டா, ஆனால் செயலில் நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா, WWE சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன், அண்ட் எல்லாம் வந்து நான் வந்து சாம்பியன் எடுத்துருக்கேன், நீ வந்து அந்த அளவு அந்த மாதிரிலாம் கிடையாது, லிட்டரலி இந்த ஒரு 6 மாதமாகவே நீ பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்க, ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ கடுப்பு வருது தெரியுமா, உன்னை இங்கேயே தூக்கி போட்டு மிதிக்கணுண்டு அப்படின்னு வந்து ட்ரூ மைக்கேலர் வந்து எதிர்த்து சிரிக்க ஆரம்பிச்சுறாரு. சரி ஓகே, நம்ம என்ன நீ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அடிச்சுக்கலாம். அது வந்து முடிவில் ட்ரூ மைக்கேலர் இறங்க, அப்போ அவர் இறங்கணுன்னு ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, செத் ராலின்ஸ். லிட்டரலி நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி மூமெண்ட் நடக்கும்ட்டு. அண்ட் செத் ராலின்ஸ் வராரு. அண்ட் செத் ராலின்ஸ் வந்து இப்போதைக்கு என்ன பேச போறாருன்னு காத்துட்டு இருந்தோம். அண்ட் செத் வந்து சேம் இந்த ஒரு மூமெண்ட் ரெஸ்ல்மேனியால கிரியேட் ஆச்சுன்னா இருக்கா, செத் வாசஸ் ட்ரூ மைக்கேலர், அங்கே வந்து மணி இந்த மாதிரி கேஷிங் பண்ணாரு. சேம் அதை தான் இப்போதைக்கு செத் ராலின்ஸ் வந்து சொல்கிறாரு. வேற லெவலான மூமெண்ட் அந்த இப்போதைக்கு பாஸ்ட்டில் யோசிக்கும் போது. அண்ட் பாஸ்ட்டை பற்றி நான் வந்து யோசிக்கல, அங்கே ட்ரூ மைக்கேலர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், நீ கேஷிங் பண்ண நினச்சாலும் கண்டிப்பாக நல்லா என்ன வந்து கேஷிங் பண்ண முடியாது. அண்ட் ட்ரூ மைக்கேலர் இடத்துல நான் இருந்தேன்னா நான் தான் அங்கே வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல. அண்ட் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மக்களுக்கும் அதான் தெரியும் டேமியன். அண்ட் ட்ரூ வந்து நீ சொன்ன மாதிரி அதே தான் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பான், ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாது. நான் இப்போதைக்கு பழசை பற்றி யோசிக்கல, அஸ் அ ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறேன், அந்த ரெசல்மேனியா மூவ்மெண்ட் பற்றி பேசுகிறேன். நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பரில் நீ எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அந்த ரெசல்மேனியா மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறது நான் மட்டும்தான். அண்ட் நான் உன்னையும் பின் பண்ணுவேன். அண்ட் சிஎம் பங்க் வந்தாலும் சரி, ஜான்சினா வந்தாலும் சரி, எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி, அந்த ரெசல்மேனியா மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறது நான் மட்டும்தான் அப்படின்னு வந்து இப்போதைக்கு செத் ராலின்ஸ் வந்து சொல்ல. உண்மையிலேயே இந்த பாஸ்ட் ரெசல்மேனியா மூவ்மெண்ட்டை இழுப்பாங்கன்னு தெரியல, ஆனால் இது மிஸ் ஆகிறது சிஎம் பங்க் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் மைக்கை கீழே போடும்போது சிஎம் பங்க் வராரு. லிட்டரலி அதெல்லாம் தரமான மூமெண்ட்டுங்க. உண்மையில் இந்த லைவ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலாக இருந்துச்சு இந்த செக்மெண்ட், அதனால சூப்பரான செக்மெண்ட் சொல்கிறேன். அண்ட் சிஎம் பங்க் அண்ட் சிஎம் பங்க் கரெக்டாக பாருங்க, அந்த ரெசல்மேனியால 4 பேருமே அங்கே தான் இருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு சிஎம் பங்க் வராரு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸாக டார்கெட் பண்ணுறாரு. செத் ராலின்ஸ் உடனே லாஸ்ட்டாக வந்து ராவர்ட் ரெபிட் ஷோவில் தோக்கடிச்சப்ப நீ அதே வந்து கோமால் ட்ரெஸ்ஸோட தான் சுற்றிக்கிறது, இப்போயுமே நீ பார்க்கவே ஒரு ஜோக்கர் மாதிரி தான் தெரியுற, அதுவும் நீ பார்க்க எப்படி தான் இருக்க, ஒரு தக்காளி மாதிரி இருக்க, ஒன்று அவுச்சு எடுக்கிறேன்டா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ட்ரூ மைக்கேலர் உன எலினஸில் எத்தனை வாட்டி புரட்டி போட்டேன்னு உனக்கு நாவல் இல்லையா, நீ வந்து 6 மாதம் என்னோட கரியர்லாம் சுற்றிக்கிட்டு என்னோட கூட தான் ஸ்டோரி பண்ணியிருந்த, ஆனால் அப்பயுமோ நீ வந்து திருந்தவில்லை, இன்னும் வந்து பேசிக்கிறது மட்டும்தான் இருக்க, எல்லாருமே ட்ரூ மைக்கேலர் அந்த மாதிரியும் தாக்குறாங்க. அண்ட் சிஎம்க்கு அடுத்து என்ன சொல்லலாம், டேமியன் பிரீஸ் சொல்கிறாரு, டேமியன் நான் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து நான் வந்து ஸ்டோர் லைன் பண்ணலை, ஆனால் அந்தளவுக்கு ஒன்றை நான் வந்து பேசிடும்ல, ஆனால் வந்து எல்லாமே வந்து எலிமினேஷன் சாம்பரில் நம்ம வந்து பார்த்துக்குவோம். ஆனால் அது மட்டும் இல்லை, செத் ராலின்ஸ் முக்கியமாக நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தான் வின் பண்ண போறேன்ட்டு, நீ தான் அந்த மூமெண்ட்டை கிரியேட் பண்ண போறேன்ட்டு, நீ வந்து இந்த ஜோக்கர் மாதிரி சுற்றுக்கு மட்டும் தான் லைக் அப்படின்னு சொல்ல. அண்ட் செத் ராலின்ஸ் வந்து நீ கண்டிப்பாக ரெசல்மேனியா வின் பண்ண மாட்டடா, நான் வின் பண்ணலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ வின் பண்ண மாட்டேன், அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே செத் ராலின்ஸ் சொன்ன மாதிரி நடக்க மாட்டேன். ஆனால் அது மட்டும் இல்லை, சிஎம் பைக்கு இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் சொல்கிறாரு, ஜான்சினா வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாலும் சரி, அது பேசி ட்ரூ மைக்கேலர் நீ வந்து சொன்ன மாதிரி கரெக்டு தான், 6 மாதத்துக்கு நானும் நீனும் ஒரே ஸ்டோரியில் இருந்தால் சுற்றிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆச்சுன்னு தெரியும், ஆனால் அதே மூமெண்ட்டை நீ இந்த எலிமினேஷன் சாம்பர் கூண்டுக்குள்ளே நீ அனுப்படா அப்படின்னு சொல்ல. அண்ட் டேமியன் பிரீஸ் வந்து இப்போயும் பார்த்தீங்களா இவன் வந்து அழுதுகிட்டே தான் இருக்கான், அடுத்தவனை குறை சொல்லியே இவன் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையில் நல்லா இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு, செக்மெண்ட் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே நின்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிஎம் பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, செத் ராலின்ஸை கை காட்டி டக்குன்னு ஜான்சினாவோட என்ட்ரன்ஸு எப்போ எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு கும்பிச்சுக்கிட்டு நிற்க, ட்ரூ மைக்கேலர் என்னடா யாரா வரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஜான்சினா ஒரு பதில் ஏதோ ஒரு ஒல்லி குச்சி நான் கூட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டாருன்னு நினச்சிட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தா லோகன் பால் வராரு, எல்லாம் ஷாக் ஆகி நிற்க, அதாவது என்னடா அது அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. லோகன் பாலை பார்த்தா எரிச்சல் தான் இன்னும் அதிகமாக இருக்கு. அண்ட் லோகன் பால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் 4 பேருமே சந்திக்க
அடிக்கிற அந்த ஒரு மூமெண்ட் கிடைக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த கனடா ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு ஏமாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜான்சினா வந்துட்டாங்கன்ட்டு. உண்மை தானே? ஆனால் ஜான்சினாவோட நான் வந்து பெரிய ஆள் தான். ஜான்சினா வந்து செலிபிரிட்டி கிடையாது, நான் தான் வந்து செலிபிரிட்டி. அண்ட் இங்கே அந்த 4 பேர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும். முக்கியமாக சிஎம் பேங்க் எங்கே இருக்கா சிஎம் பேங்க் அப்படின்னு வந்து கேட்டிருக்கும்போது சிஎம் பேங்க் ஆள் இல்லையே. சரி, இந்த 3 பேர்கிட்ட பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செத்துருவீங்க லான்ஸை பேசுகிறேன். நீ சொன்ன மாதிரி தக்காளி மாதிரி தான்டா இருக்க, நல்லா செகப்பா. அது மட்டும் இல்லை, நீ உனக்கு எனக்கு தனி ஒரு பகை இருந்துச்சு, அந்த மேட்ச்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் ஒன்றை தோக்கடிக்கிறது அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி செத்ரான்ஸ் வந்து கை கட்ட. அந்த செத்ரான்ஸ் அதை கேட்டு கடுப்பாயிட்டாரு. அண்ட் டாமினி சொல்கிறாரு. அண்ட் டாமின் வந்து நீ நானும் அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரி பண்ணதில்லை, ஆனால் எலிமினேஷன் சாம்பரில் கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அது உள்ள செகண்ட் அடுத்ததாக ட்ரூ மைக்கிட்டார். நீ வந்து இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி தான், வாய் பேச்சு மட்டும்தான் அப்படின்னு வந்து அதே லோகன் பால் சொல்கிறார் பார்த்தீங்களா. அண்ட் ட்ரூ மைக்கிட்டார் அவன் எதுவுமே கேட்டு நிற்கல, நின்றுக்கிட்டு தான் இருந்தார். அண்ட் இப்போதைக்கு அடுத்து சிஎம் பங்குங்கப்பா, இந்த சிஎம் பங்கு இருப்பானே, பேசிக்கிட்டே இருப்பானே, அவனை காணவே காணா அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சுன்னு தான் உள்ளே வந்தேன், ஆனால் ஆளை காணாமே அப்படின்னு தேடி இருக்கும்போது சிஎம் பங்கு நான் இங்கே தான்டா இருக்கேன், உன்னை தேடிக்கிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் சிஎம் பங்கு நீனும் தான், நீ வந்து பெரிய நீ தான் வந்து ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் உனக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் அந்த எலிமினேஷன் சாம்பரில் நான் வந்து ஒன்று பின் பண்ணி காட்டுவேன், அதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு வந்து சொல்ல. அண்ட் இங்கே வந்து சிஎம் பங்கு வந்து கடுப்பாயிட்டு, சரி ஸ்லாப் மூமெண்ட் கொடுத்தல அப்படின்னு வந்து அதை நீ மறக்கலையா அப்படின்னு சொல்லி லோகன் பால் ஞாபகப்படுத்த, ஆமாம் அந்த மூமெண்ட்டுக்கு நான் திருப்பி ரிவெஞ்ச் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சிஎம் பங்கு வந்து துரத்திட்டு வராரு. இதோட அந்த செக்மெண்ட் வந்து கட் பண்ணிடுறாங்க. லிட்டரலி வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் ஜான்சினா வருவார்னு நினச்சேன். ஜான்சினா ரூபத்தில் லோகன் பால் வந்து மொக்கையாக கட்டிக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இருந்தாலும் இந்த செக்மெண்ட் வேற லெவலாக இருந்துச்சுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைலைட்ஸ் குக் ஆகிட்டு இருக்கு. அது போக கோடி என்ன பேசினான்றதை அதையும் வந்து தமிழில் பார்க்க ரெடியாக இருங்க நண்பா. தேங்க்யூ.